சொல்ல போறேன். ஒன்று நான் என்ன சொன்னேன், வரவேற்கிறது, வார கணவனை வரவேற்கிறது, வாங்க வாங்கன்னு வரவேற்கிறது, அன்பே வாங்கன்னு வரவேற்கிறது, சந்தோஷமா வரவேற்கிறது. ரெண்டாவது என்ன சொன்னேன், தேங்க்ஸ் பண்றது, நன்றி சொல்றது. மூணாவது ஒன்று சொல்ல போறேன், அன்பளிப்பு கொடுக்கிறது. தெரியுமே, யாருக்கு கொடுப்பீங்க அன்பளிப்பு? தோழிகளுக்கு, தோழர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, வீட்டுக்கு வாரவர்களுக்கு, விருந்தாளி எல்லோருக்கும் அன்பளிப்பு கொடுக்கிறது. எவ்வளவு நாகரிகமான பண்பு. நம்மட கணவனுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறது, அப்படி ஒரு செய்தி இருக்குதா? கணவனுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறது. அவருடைய ஏதாவது ஒரு நினைவை வைத்து, அவருடைய பிறந்த தினமாக இருக்கலாம், திருமணம் முடித்த நாளாக இருக்கலாம், ஒரு சந்தோஷமான நிகழ்வு வைத்து உங்களுக்காக நான் இந்த பொருளை வாங்கி வச்சிருக்கிறேன் என்று கொடுக்கிறது. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், தஹாதவ் தஹாப்பு, அன்பளிப்புகளை பரிமாறிக்கொண்டு அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு. அதிகமா அன்பு யாருக்கு மத்தியில் வளர்க்கப்படணும்? கணவனுக்கு மனைவிக்கு தான் முதலாக அன்பு வளர்க்கப்படணும். அதுக்கு வழியாக ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அன்பளிப்புகளை பகிர்ந்துக்கோங்க. அவரு தானே எல்லாம் வாங்கி தராரு, நாம என்ன அவருக்கு அன்பளிப்பு கொடுக்க? சும்மா போலியா இதெல்லாம் செய்யணுமா? எவ்வளவு விஷயங்களை போலியா செய்யறோம். ஏன் இதை மட்டும் அவர் தந்த 1000 ரூபாயில ஒரு 200 ரூபாவை மீதப்படுத்தி அவருக்கு தெரியாம ஒரு அன்பளிப்பை வாங்கி அவருக்கு ஒரு சர்ப்ரைஸா கொடுக்க கூடாது? இன்றைக்கு உங்களோட இந்த நாள் இந்த அன்பளிப்பை. ஆனா ஒரு அன்பளிப்பு மட்டும் கொடுக்கிறோம், நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுப்போம். எந்த அளவுக்குண்டா, அவருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குதா, அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதா, அவருக்கு டயபெட்டிஸ் இருக்குதா, எதை பத்தியும் கவலை இல்ல. ஒரு நாளைக்கு மட்டலாப்போம், அடுத்த நாளைக்கு பிரியாணி, இன்றைக்கு மட்டன், அடுத்த நாளைக்கு சிக்கன், அடுத்த நாளைக்கு இன்னொன்று பீஃப், எல்லாம் போட்டு நல்லா கொடுத்து நேர காலத்தோட பறக்கத்தா போய் சேர்ந்துருங்க. இந்த வேலையை மட்டும் அழகா செய்வோம். உங்க தொல்லை. இந்த அன்பளிப்பை நான் மறக்கிறதுக்கு இல்ல. நம்ம முஸ்லிம் சமூகத்து பெண்கள் கனகச்சிதமா அதை மட்டும் செஞ்சிருவாங்க. எந்த கவலையும் இல்லை. ஏனண்டா அவங்களுக்கு தெரியாது ஃபேமிலி எக்கனாமி என்னன்னு தெரியாது, பொதுவான சுகாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் தெரியாது, டயட்டிங் என்னன்னு தெரியாது, நியூட்ரிஷன் என்னன்னு தெரியாது. சாப்பாடுதான் அள்ளி அள்ளி கொடுக்கிறது. கடைசியில் 50 வயசுல அவரு நோயாளி. இவக்கு எந்த வகையான பிசிக்கல் எக்ஸசைஸ் ஒன்றும் கிடையாது. என்ற குஷினியிலே பிறந்து, குஷினியிலே வளர்ந்து, குஷின்ற சமையல் அறை அதிலே வளர்ந்து அவட வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சாச்சு. அவட மிஷன் பினிஷ். இந்த சாப்பாடு ஆக்குறது வகை வகையாக அவவும் முடிஞ்சு இவரும் முடிஞ்சு. இந்த ஒரு துர்ப்பாக்கியமான முஸ்லிம் சமூகத்திற்கு நாங்க பார்க்கிறோம். அடுத்ததாக, ஒரு பெண் தாய் என்ற நிலையில் தனது குழந்தைகள் பால் எத்தகைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது மிக முக்கியமானது. இது பற்றி ஒரு தனியான உரை இன்ஷா அல்லாஹ் இடம்பெற இருக்கிற காரணத்தினால் அதனை நான் இங்கே சுருக்கமாக சொல்லாமல் அந்த சந்தர்ப்பத்துக்காக விட்டு விடுகிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, இதற்கு அப்பால் உறவினர் பால் உள்ள கடமைகள் இருக்கின்றன. அடுத்ததாக சமூகத்தின் பால் உள்ள கடமைகள் இருக்கின்றன. பெண்களுடைய பங்களிப்பு இல்லாத எந்த துறையும் எழுத்துப்பிழை இருக்குது, அரைகுறை அபிவிருத்தி அடைந்த துறையாகத்தான் இருக்கும். பெண்களுடைய பங்கேற்பு இல்லாத எந்த துறையும் அரைகுறை துறையாக இருக்கும். ஏனென்றால் பெண்கள் ஆண்களின் சரிபாதி சமபாதி, அது அரைகுறையாகத்தான் இருக்கும். எனவே அனைத்திலும் பெண்கள் பங்கேற்க வேண்டும். இந்த வகையில் அவருடைய முதலாவது கடமை குடும்ப பொறுப்பை நிறைவேற்றுவது. குடும்பம் தான் பெண்களுடைய ராஜ்யம். ஆணின் மனைவி, குழந்தைகளின் தாய், வீட்டின் தலைவி, நிர்வாகி என்ற வகையிலெல்லாம் பெண்ணுடைய பங்களிப்பு மிகவும் மகத்தானது. ஆனால் இன்றைய நாகரீகம், இந்த நவ நாகரீகம், இந்த ஜாஹிலிய நாகரீகம், நான் ஏற்கனவே சொன்ன தஜ்ஜாலிய நாகரீகம், இந்த குடும்ப வாழ்க்கையில் பெண் கொடுக்கிற தலைமைத்துவத்தை, லீடர்ஷிப்பை கொச்சைப்படுத்திவிட்டது. எப்படி கொச்சைப்படுத்தி இருக்குது? இந்த கேள்வியை கேட்போம். உங்களின் மனைவி ஏதாவது தொழில் பார்க்கிறாரா? கொஞ்ச நேரம் 3 கேள்வி கேட்டா 4வது கேள்வி, வைஃப் என்ன செய்யறா? தொழில் பார்க்கிறா? இல்ல, வீட்டுல சும்மா இருக்கிறா. இவக்கு கேட்கவும் சொல்றது. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருப்பாரு, யுஎஸ்ல இருந்து வந்திருப்பாரு. வந்தவர், எப்படி சும்மா இருக்கிறீங்களா? நீங்க, நான் அக்கௌண்டனா இருக்கிறேன். சரி, உங்க மனைவி? அவ வீட்டுல சும்மா இருக்கிறா. வீட்டுல சும்மா இருக்கிறா. இது இவக்கு கேக்குது. சும்மா இருக்கிறேன். சரி, அடுத்த வீட்டுல பொம்பளை வேலை செய்யறா, இந்த வீட்டுல பொம்பளை வேலை செய்யறா, நான் மட்டும் சும்மா இருக்கிறேன். சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். சும்மா இருக்கிறா. சும்மாவா இருக்கிறா? ஒரு பெண், ஒரு ஹவுஸ் வைஃப் என்று நீங்கள் இப்போது வர்ணிக்கிற ஒரு பெண், வீட்டில் இருக்கிற பெண், வீட்டு வேலை பார்க்கிற பெண், வீட்டு என்ற குட்டி ராஜ்யத்தை நிர்வகிக்கிற பெண், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டர் நடக்கிறார். காலையில எழுந்ததுல இருந்து
கணவனுக்கு முன்னால் இருந்து, பிள்ளைகளுக்கு முன்னால் இருந்து, அனைவரும் சென்றதன் பின்னால் வேலை செய்து, அனைவரும் தூங்கியதற்கு பின்னால் தூங்குகின்ற அந்த தாய், அந்த மனைவி, அந்த அக்கா, அந்த பெண் வீட்டில செய்யற வேலைய தொழில் பார்க்கிற பெண் செய்யறது இல்ல. ஒரு ஒர்க் ஷாப் கூடாக இத பேசுங்க, கலந்து உரையாடுங்க, விளக்குறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் இல்லை. வீட்டில சமையல் அறையில் வேலை செய்தால் பாருங்கள் கொடுமை, எத்தகைய கொடுமை. சமையல் அறையில் வேலை செய்வதற்காக மட்டுமா பெண்? ஏன் ஆணுக்கு அந்த வேலை செய்ய முடியாது? எனவே இன்று மேற்குலகில் எப்படி தெரியுமா? இன்று மனைவி சமையல் அறையில் உணவு சமைத்தால் நாளை கணவன். ஜான், இன்றைக்கு உங்களோட டர்ன், கோ அண்ட் குக். எஸ், வெரி காமன், வெரி காமன். அதை நோக்கித்தான் நீங்க எல்லாரும் போய் கொண்டிருக்கீங்க. ரொம்ப பேர் போயிட்டாங்க. முந்தையெல்லாம் இதெல்லாம் ரொம்ப செய்தி வினோதமா இருந்துச்சு. இப்படி எல்லாம் நடக்குதா உலகத்துல? இப்ப எல்லாருக்கும் தெரியும் எப்படி நடக்குதுன்னு சொல்லி. ஊமையன் கண்ட கனவு மாதிரி யாரும் வெளியே வந்து சொல்றது இல்ல. ஏன் ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிடுறா? ஏன் ரெஸ்டாரண்ட் சாப்பிடுறா? இன்னைக்கு சொல்ல சாரி, நீ ஆக்க வந்தேவல, நான் ஆக்க வந்தேவல, 2 பேருமே வெளியே சாப்பிடுவோம், பிரச்சனை முடிஞ்சாச்சு. சமத்துவம் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அன்றாட வாடிக்கையா போயிட்டு எங்களை நாங்களே ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். எந்த பேர்ல? நாகரிகம். அப்ப பெண் வீட்டில் சமையல் அறையில் வேலை செய்தால், வீட்டு வேலை செய்தால் என்ன சொல்றோம்? சும்மா இருக்கிறா, வீட்டுல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார், அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிறார். பிளைட்ல ஏர் ஹோஸ்டா வேலை செய்தா தெரியுமா? அந்த பொண்ணு எந்த அளவு முன்னேற்றா தெரியுமா? இப்ப அவ விமான பணிப்பெண். பறக்கிற சமையல் அறையில வேலை செய்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா அது பறக்குது இல்லையா? தந்த கணவனுக்கு தண்ணீர் கொண்டு கொடுப்பது, உணவு பரிமாறுவது கேவலம். அதற்கு பேரு அடிமைத்துவம், அதற்கு பேரு பெண் ஆணாதிக்கம். அங்கே அடுத்தவன் வீட்டில், அடுத்தவன் கடையில், அடுத்தவன் காரியாலயத்தில், அந்த விமானத்தில் அசிங்கமான மனிதர்களுக்கு சில போது உணவு பரிமாறுவது. Can I help you, sir? What can I do for you, sir? Yes, sir. Sir, sir. அவன் அப்படி கூப்பிடுவான், திரும்ப கூப்பிடுவான், அப்படி பார்ப்பான், இப்படி சிரிப்பான், கேவலமா சிரிப்பான். இதெல்லாம் என்ன? சம உரிமை, சமவாய்ப்பு, சமத்துவம். பெண்கள் விடுதலை அடைந்து விட்டார்கள், வானத்தில் பறக்கிறார்கள். பறக்கும் சமையல் அறையில் வேலை பார்க்கிறார். தனது வீட்டில் வேலைக்காரி. வீட்டுல பாருங்க வச்சிருக்க தொழில் இல்ல, ஒன்று இல்ல. படிச்ச பொண்ணு வீட்டுல போட்டு அடக்கி வச்சிருக்காங்க. நாளைக்கு தொழில் கிடைச்சாச்சு, எங்க மிடில் ஈஸ்ட்ல அல்லது மற்றொரு நாட்டுல அல்லது சொந்த நாட்டிலேயே ஒரு இடத்துல போய் அங்க போய் வேலை பார்ப்பான். அவனுக்கு இவனுக்கு வேலை பார்ப்பான். தொழில் பார்க்கிற பெண், நாகரீகமான பெண், கை நிறைய காசு எடுக்கிற பெண். எத்தனை ஒரு மனோநிலையை வளர்த்து விட்டார்கள். இந்த பெண்ணை சந்திக்கு இழுத்து எப்படி மீண்டும் ஒரு முறை இந்த பெண்ணை கேவலப்படுத்தி விட்டார்கள். என்ன பெண் உரிமை இருக்குது? இழிவு, பெண் இழிவு நிகழ்வுகள் தான் தினந்தோறும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. சமயா சம்பந்தம் இல்லாமல் எல்லா விளம்பரங்களிலும் பெண்கள். டயருக்கும் பெண், சோப்புக்கும் பெண். அடே, சவக்காரம் போடுறது பொம்பளை மட்டுமா? அவக்கும் பொண்ணு. என்ன தொடர்பு இது? அதாவது பெண்ணை அன்று ஜாஹிலிய கால மக்கள் வெறும் கேவலமான சிற்றின்ப பொருளாக பார்த்தது போல இன்றும் அந்த பயன்படுத்துகிறார்கள். இத பெண்கள் பார்த்து கொண்டு பாத்தீங்களா? இது யாரு தெரியுமா? இவதான் அந்த நடிகை. யாரு தெரியுமா? இவதான் இந்த நடிகை. இப்பதான் லேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார். அரைகுறை ஆடையோர் இருப்பா. எவ்வளவு ஆடையை குறைக்கிறாவோ அந்த அளவுக்கு வரப்புயர எல்லாம் உயரும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இதெல்லாம் அநாகரிகம் இல்லையா? கேவலம் இல்லையா? மனித இனத்துக்கு இழிவு இல்லையா? வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், மனிதர்களை நாங்க கௌரவிச்சிருக்கிறோம், உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கோம். ரப்புல் ஆலமீன் சொல்றானே, நாகரிகத்தின் பேரால் இந்த அளவு கேவலமா? வெக்கம், நாணம், பயிர்ப்பு, அடக்கம், கூச்சமுள்ள பெண்கள் இப்படி சீரழிகிற ஒரு நிலையை இந்த நாகரிகம் உருவாக்கி இருக்கிறதே, இது 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு ஜாஹிலியத்தை விட கேவலமானது இல்லையா? ஏன் இந்த பார்வை இல்லாமல் போய்விட்டது? ஏனென்றால் விளம்பரம், பயங்கர விளம்பரம், மீடியா என்ற இந்த கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் நடக்கிற யுத்தத்தில் நாம் அனைவரும் தினந்தோறும் பயங்கரமாக பலியாகிக் கொண்டிருக்கிறோம். பிரெயின் வாஷ்ட். பாடசாலையில், பாதையில், அங்கு இங்கு எல்லாம் எமது மூளைகளை சலவை செய்து எமது விடுமியங்கள், எமது பெருமானங்கள்,
எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. கேவலமான ஒரு சமுதாயம் உலகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்போது இந்த நாகரீகமான பாஷை பேசுவர்கள் தான் பிற்போக்குவாதிகள். ஹசரத்து பாவம் விளப்பம் இல்லை, அவருக்கு போதிய அறிவில்லை, பின்னணி இல்லை, எதையோ வந்து பேசுறாரு ஆத்திரத்தில். சகோதரர்களே சகோதரிகளே, உண்மையை பேசுறோம், மிகப்பெரிய உண்மையை பேசுறோம். மனித இனம் அழிவை நோக்கி வேகமா போய்கொண்டிருக்குது. இந்த அழிவிலிருந்து மனித சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கு எங்களால் மாத்திரம்தான் முடியும். இதை நாங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, பெண்கள் வேலை செய்யக்கூடாது நான் சொல்லவில்லை. பெண்கள் வீட்டுக்கு வெளியே வேலை செய்வதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மிக விரிவாக இதனை கலந்துரையாட வேண்டும் இருந்தேன். குழந்தைகளுக்கு ஏற்படுற பாதிப்பு, கணவன்மாருக்கு ஏற்படுற பாதிப்பு, வேலைக்கே ஏற்படும் பாதிப்பு, பண்பாட்டு பிரச்சனைகள், சமூக வாழ்வில் தோன்றும் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன. என்றாலும் இஸ்லாம் பெண்கள் வேலை பார்ப்பதை அனுமதிக்கிறது. ஆண்கள் சம்பாதித்தவை ஆண்களுக்குரியவை, பெண்கள் சம்பாதித்தவை பெண்களுக்குரியவை. பெண்களுக்கு தொழில் பார்க்கும், உழைக்கும், சொத்துக்களை வைத்திருக்கும் பூர்ண உரிமை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. ஆனால் நிபந்தனைகள் உண்டு. ஷரியா அனுமதிக்கும் தொழிலாக தொழில் இருக்க வேண்டும். விரிவாக கலந்துரையாடப்பட வேண்டும். பெண்ணுக்குரிய இஸ்லாமிய ஒழுக்கங்களை பேணும் வகையில் தொழில் அமைதல் வேண்டும். அடிப்படை கடமைகளுக்கு, சன்மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தடையில்லாமல் அந்த தொழில் அமைதல் வேண்டும். இது போக பெண்கள் கண்டிப்பாகவே தொழில் பார்க்க வேண்டும் என்று சொல்பவர்களுடைய வாதங்கள் இருக்கின்றன. இதனை எல்லாம் விரிவாக கலந்துரையாட வேண்டும் என்று நான் விரும்பினேன். சமூக நலனுக்காக பெண்கள் தொழில் பார்க்க வேண்டும், குடும்ப நலனுக்காக பார்க்க வேண்டும், பெண்ணுடைய நலனுக்காகவே பார்க்க வேண்டும். தொழில் பெண்ணுடைய பெரிய ஆயுதம். ஆனால் உண்மையில் இந்த வாதங்களை ஒரு முஸ்லிம் சமூகத்தில் இருக்க முடியும். இன்றைய சமுதாயத்தில் இதெல்லாம் உண்மையான வாதங்கள். இந்த பெண்ணை யாரும் பார்க்க மாட்டாங்க, கைவிட்டுருவாங்க. விதவையானா பிரச்சனை, விவாகரத்து செய்யப்பட்டா பிரச்சனை, கணவன் இறந்தா பிரச்சனை, கணவன் மோசமாக இருந்தா பிரச்சனை, பிள்ளைகள் பார்க்க மாட்டா பிரச்சனை. எனவே கட்டாயம் தொழில் தான் ஆயுதம். ஆனா ஒரு தூய இஸ்லாமிய சமூகத்தில் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், பெண்ணுக்கு தொழில் ஒரு ஆயுதம் அல்ல, அது ஒரு சாபக்கேடு, ஒரு தலைவிதி. அவருடைய இயற்கைக்கு மாற்றமா அவர் அநியாயமாக தன்னை வரைத்துக் கொள்ள வேண்டியிருக்குது. ஆனா இன்றைய சமூக அமைப்புல விரும்பியோ விரும்பாமலோ ஒரு நெசசரி ஈவிலாக, ஒரு அத்தியாவசிய தீமையாக பெண்கள் தொழில் பார்ப்பது மாறி இருக்குது. இதுக்கு காரணம் நாங்க அரவணைக்கிற இந்த நாகரிகம், இந்த நாசமா போன நாகரிகம், இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர், இந்த புதிய உலக அமைப்பு, இந்த சடவாத உலகம், இந்த பயங்கரமான ஓட்டம், சடத்துக்கு பின்னால் ஓடுற ஓட்டம், காசி பணத்துக்கு பின்னால ஓடுற ஓட்டம். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், எங்க ஓடுறீங்க, எங்க ஓடுறீங்க, எங்க ஓடுறீங்க? ஒவ்வொரு நகரத்திலையும் பாருங்க ஓடுற ஓட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் போய், அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் போய், ஓடுறான். இஸ்ராயல் இஸ்லாம் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் ஓட பாப்பாரு. ஓட முடியாது. ஏன் ஓட முடியாது? நிக்கத்தான் வேணும். நான் எங்க நிக்க போறேன்? இன்னும் 5 நிமிஷத்துல பேங்க் மூட போறான், போத்தான் வேணும். எப்படி போறது? இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் அவரையும் விட்டு ஓடுற ஓட்டம் தான் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்திலிருந்து எப்ப விடுபடுறது? நாம் எதை காண போறோம், எந்த விளைவு அடைய போறோம் என்பதை ஒரு முறைக்கு 9 முறை நாம சிந்திக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. சகோதரர்களே சகோதரிகளே, பெண்களுடைய அடுத்த கடமையை பற்றி நான் பேச விரும்புகிறேன். அவர்கள் படிக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு படிப்பிக்க வேண்டும். இது பற்றி விரிவாக நாம் கலந்துரையாடலாம். பெண் கல்வியை தூண்டுகின்ற ஹதீஸ்களை நாம் படித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி பெண்களை அதிகம் பாராட்டுவார்கள். ஏன் தெரியுமா? அன்சாரி பெண்கள் தான் கூச்சத்தை தவிர்த்து பக்கத்தில் வைத்துவிட்டு நமக்கு சன்மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடிக்கடி அதிகமாக கேள்வி கேட்பார்கள். அல்லாஹ் ரசூல் இந்த வகையில் அதிகம் விஷயங்களை அறிந்து கொள்ள முயற்சிக்கிற அன்சாரி பெண்களை அடிக்கடி பாராட்டி பேசுவார்கள். இது பற்றிய பல ஹதீசுகள் இருக்கின்றன. நிறைய ஹதீசுகளை பெண்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், போலி ஹதீசுகள், அதாவது ஃபேப்ரிகேட்டட் ஹதீசுகள் இருக்கின்றன. எந்த ஒரு பெண்ணும் வரலாற்றில் ஒரு போலி ஹதீஸை அறிவித்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆண்கள் தான் பொய் ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். பெண்கள் ஒரு பொய்யான ஹதீஸை கூட அறிவித்ததாக வரலாறு இல்லை. ஆனால் இங்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி பிறக்கலாம். அவங்க போலி ஹதீஸ் அறிவிக்கிறதுக்கு ஹதீஸ் அறிவிச்சாதானே, ஹதீஸே அவங்க அறிவிக்கல, அதனால போலி ஹதீஸ்கள் அறிவிக்கிறதுக்கான
வாய்ப்பு அவங்களுக்கு கிட்டலன்னு நீங்க சொல்லலாம். அப்படி அல்ல. பெண்கள் நிறைய ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாத்திரம் 1115 ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். 1115 ஹதீஸ்களை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம் அறிவித்திருக்கிறார்கள். அஷிஃபா பின்த் அப்துல்லா என்ற பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியான உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளான ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வீட்டுக்கு வந்து எழுத கற்றுக் கொடுத்தார்கள், பாடம் படித்துக் கொடுத்தார்கள். இது ஒரு பெரிய உண்மை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு முஃபஸ்ஸிராவாக, ஒரு முஹத்திஸாவாக, ஒரு ஃபக்கீஹாவாக, ஒரு அரசியல் துறை அறிவுள்ளவராக, ஒரு வரலாற்று மேதையாக எல்லாம் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். பெண்கள் மகத்தான பங்களிப்பு வரலாறு நடிகளும் செய்திருக்கிறார்கள். இது பற்றி மிக விரிவாகவே விளக்கமாகவே பேச வேண்டும். பெண்கள் அறிவித்த ஹதீஸ் என்ற ஒரே காரணத்துக்காக எந்த ஒரு ஹதீஸையும் ஹதீஸ் துறை இமாம்கள் மறுத்ததில்லை, நிராகரித்ததில்லை, ஏற்று அங்கீகரித்திருக்கிறார்கள். ஷிஃபா பின்த் அப்துல்லாவை பற்றி சொன்னேன். பேராசிரியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி நாம் படிக்க வேண்டும். அத்தகைய பல ஆயிஷாக்கள் இன்று உலகத்துக்கு தேவைப்படுகிறார்கள். பெண் அறிவிப்பாளர்கள், பெண் ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் 700 பேருடைய வரலாறு தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஜாஹிலிய காலம், எழுத்தறிவு குறைந்த காலம், அந்த காலத்திலே, அந்த ஆரம்ப காலத்தில், மத்திய காலத்தில் 700 பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை கேட்டு அறிவிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். அனைவரும் பெண்கள். எங்க நம்முடைய பங்களிப்பு? அறிவுத்துறைக்கும் நமது தமிழ் பேசும் முஸ்லிம் பெண்களுக்கும் சிறப்பாக குறிப்பாக எந்த சம்பந்தமும் கிடையாது. வானொலியில் எல்லாவற்றையும் கேட்பார்கள், செய்தியை தவிர. தொலைக்காட்சியில் எல்லாவற்றையும் பார்ப்பார்கள், செய்திகளை தவிர. உலகத்தில் என்ன நடக்கிறது, உலகத்தில் ஜியோகிராபி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்ஸ் எதுவும் அவர்களுக்கு தெரியாது. எது தெரியும்டா? லேட்டஸ்ட் நாடகம், லேட்டஸ்ட் சினிமா, இத பத்தி எல்லா தகவலும் தெரியும். இக்கட்ட இதெல்லாம் நமக்கு என்னதுக்கு? ஏதோ நடக்குதா உலகத்துல, பிரச்சனை எல்லாம் நடக்குதா, இப்படியா பொருளாதார உலகம், இப்படியா அந்த உலகம், இப்படியா, இதெல்லாம் நமக்கு என்னதுக்கு? அவருக்கு தான் இதெல்லாம் தேவை. ஏதோ போச்சு வாப்பா பாருங்க அடுத்த நியூஸ்ல ஏதோ சொன்னாங்க, வீட்டுல பேசிக்கொண்டு, இவ என்ன மலக்கா, வேறொரு இனமா, இவருக்கு அறிவில்லையா? ரசூலுல்லாஹ் ஹதீஸை கேட்டு 700 பேர் அறிவிச்சிருக்கிறாங்களே, இவருடைய பங்களிப்பு இவளோட அற்று போயிட்டு. இதுல கவலையான விஷயம், நீங்க பலர் சொல்லலாம், இவர் சிங்கப்பூருக்கு வந்து இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏண்டா, இங்க உள்ள பெண்கள்லாம் ஹைலி எஜுகேட்டட். எஜுகேஷன் என்று நான் சொல்றது நீங்க சொல்ற எஜுகேஷன் அல்ல. இந்த ஸ்கூலுக்கு போய், காலேஜுக்கு போய், பேப்பர் குவாலிபிகேஷனோட வந்து வீட்டுல இருந்து கொண்டு சினிமா படம் பார்த்து கொண்டு இருக்கிற எஜுகேஷன். இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற எஜுகேஷன் என்றால் வாழ்க்கைக்கு தான் கல்வி. இந்த பேப்பர் குவாலிபிகேஷன் அல்ல, இந்த கடதாசி அல்ல. நான் பிஏ வர்க்காலம் படிச்சிருக்கிறேன், பிகாம் வர்க்காலம் படிச்சிருக்கிறேன், அதை பத்தி நான் பேசல. உண்மையான அறிவு, வாழ்க்கையை அலசக்கூடிய அறிவு, ஆராயக்கூடிய அறிவு, இந்த அறிவு எந்த அளவு தூரம் இந்த பெண்களுக்கு இருக்குது, அந்த பங்களிப்பு எந்த அளவு தூரம் வழங்கப்பட்டு சென்று பாருங்க. மூன்றாவது கடமை, பெண்கள் பால் உள்ள கடமை, சமூக சீர்திருத்த பணியில் ஈடுபடுவது, அழைப்பு பணியில் ஈடுபடுவது. விரிவாக பேசப்பட வேண்டியது பெண்களை பற்றி வந்த நிறைய விஷயங்கள். சூரத் தௌபாவின் 71ஆம் வசனத்தை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை ஆட்சேபித்த பெண் தனது கடமை எப்படி விளங்கி இருந்தார் என்று சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பங்களிப்பு, ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பங்களிப்பை சிந்தித்து பாருங்கள். பெண்கள் அன்று எல்லா சமூக விவகாரங்களிலும், தாவா சீர்திருத்த பணிகளிலும் மிகவும் முனைப்போடு ஈடுபட்டார்கள். முதலாம் பையத்தில் பெண்கள் கலந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்ட இரண்டாம் பையத்தில் கலந்து கொண்டார்கள். 2 ஹிஜ்ரத்தில் பெண்கள் கலந்து கொண்டார்கள். போராட்ட களங்களுக்கு பெண்கள் சென்றார்கள். இங்கு பல பெண்களுடைய பெயர்களை நான் தந்திருக்கிறேன். உம்மு ஷரீக் அல் குரைஷியா என்ற பெண்மணி மக்காவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கூட தவா செய்ய முடியாத ஒரு பயங்கர சூழ்நிலை இருந்த போது, இந்த உம்மு ஷரீக் அல் குரைஷியா என்ற பெண்மணி களவாக, எவருக்கும் தெரியாமல் ரகசியமாக உயிரை கையில் வைத்துக் கொண்டு அந்த மக்கா மண்ணிலே இருந்த வீடுகளுக்கு போய் பெண்களை சந்தித்து தனது தாவாவை முன்வைப்போராக இருந்து பின்னர் குறைஷி காவிடம் அகப்பட்டுக் கொண்டு மிக கொடுமையாக சித்திரவதை செய்யப்பட்ட வரலாற்றை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நான் அதிகமாக பேசிவிட்டேன். நிறைய விஷயங்களை பேச வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தாலும் அல்லாஹ் நாடியது இவ்வளவுதான். எனவே நிச்சயமாக இந்த சில கருத்துக்கள் ஓரளவு உங்கள் அனைவரையும் சிந்திக்க தூண்டியிருக்கும். பெண்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்வதற்கு ஆண்களுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு, கடப்பாடு இருக்கிறது. அதே போல பெண்களும் தங்களுடைய பொறுப்புகளை
வீட்டில் உள்ள பொறுப்புகளை, சமூகத்தில் உள்ள பொறுப்புகளை, முழு உலகத்துக்கும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை எல்லாம் சிந்தித்து தங்களுடைய குறுகிய ஆயுளை, கொஞ்ச நாள் ஆயுளை சிறப்பாக பயன்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். நாளை மறுநாள் நாங்கள் எமது இறைவனை சந்திக்க இருக்கிறோம், ரப்புல் ஆலமீனை சந்திக்க இருக்கிறோம். ஆணும் பெண்ணும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக வந்தோம், தனித்தனியாக செல்ல இருக்கிறோம். எமது செயல்களுக்கு நாம் அனைவரும் பதில் சொல்லியாக வேண்டும். அதற்காக எம்மை தயார்படுத்திக் கொள்வோம். வாழ்க்கையை கிடைத்திருக்கிற ஒவ்வொரு கணப்பொழுதையும் உச்ச நிலையில் பயன்படுத்தி உலக வாழ்க்கையை நிறைவாக அமைத்துக் கொண்டு எமது நிலையான நிரந்தரமான மறுமை வாழ்க்கையையும் சந்தோஷமாக அமைத்துக் கொள்வோம். போலிகளுக்கு பின்னால் போய் எமது வாழ்க்கையை அசிங்கப்படுத்திக் கொள்ளாமல், வீணாக்கி விடாமல் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ ரஹ்மானான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, எனக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அல்லாஹு தஆலா உங்களுக்கு நிறைவான சந்தோஷமான வாழ்க்கையை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த எனது உரையிலே நான் எவ்வாறு நேற்று வந்த முஸ்லிம் பெண்கள், இஸ்லாத்தை தழுவிய பெண்கள் இஸ்லாத்துக்காக மகத்தான பங்களிப்பு செய்கிறார்கள் என்று குறிப்பிட்டேன். இப்போது வந்திருக்கிற மலேசியாவிலிருந்து வெளியிடப்படுகிற இந்த நம்பிக்கை இதழில் கூட 2 கட்டுரைகள் இவ்வாறு இஸ்லாத்தை தழுவிய 2 பெண்களுடைய இஸ்லாத்தை தழுவிய வரலாற்றையும் அவருடைய பங்களிப்பையும் பற்றி பேசுகின்றன. ஒருவர் இன்று இஸ்னா என்ற பெயரிலே மேற்குலகில் இயங்குகின்ற இஸ்லாமிய அமைப்பிலே மிகவும் உற்சாகமாக வேலை பார்க்கிற இங்கிரிட் மாட்சன் என்பவருடைய ஒரு இஸ்லாத்தை தழுவிய வரலாற்று பின்னணியை பற்றி பேசுகிறது. அதே போல எனது உரையில் நான் குறிப்பிட்ட யுவன் ரெட்லி அவர்கள் பற்றிய ஒரு கட்டுரையும் இங்கு இருக்கிறது. ஃபர்தாவில் என் அனுபவம் என்று அவர் எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரை நான் சகோதரர் ஃபிதாவுல்லா அவர்கள், நாசி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கே ஒரு படத்தை பிரசுரித்திருக்கிறார்கள். இதைவிட மிக ஒழுக்கமாக அவர் ஆடை அணிந்து இருக்கிறார். இப்போது அண்மையில் இலங்கைக்கு கூட வருகை தந்தார். இலங்கையில் வந்து பல உரைகளை நிகழ்த்தினார், பெரும் தாக்கத்தை விளைவித்தார். அவருடைய இஸ்லாமிய நடவடிக்கைகள் மிக வேகமாக வளர்ந்து வருகின்றன. இத்தகைய பெண்கள் எமக்கு ரோல் மாடல்ஸ்களாக மாற வேண்டும். அந்த நடிகை, இந்த நடிகன், அந்த பாடகன், இந்த பாடகி எமது விருப்பத்துக்குரியவர்கள், எமது அடையாள புருஷர்கள், எமது ரோல் மாடல்ஸ் என்று நினைக்கிற நிலை மாறி எமக்கு ஆயிஷாக்கள், சுபையாக்கள், வரலாற்றில் தோன்றிய அத்தகைய பெண்கள் உருவாவதோடு இன்று எமக்கு மிகப்பெரிய நிதர்சனமான உண்மைகளாக விளங்குகின்ற ஜெய்னப் அல் கஸாலி போன்றவர்கள், இந்த யுவன் ரெட்லி போன்றவர்களாக நாம் மாற வேண்டும். இவர்களை எமக்கு முன்மாதிரியாக அடையாள புருஷர்களாக நாம் மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இதற்காக என்னுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்க வேண்டும், பணிகளை பார்க்க வேண்டும். வை ஐ பிகேம் முஸ்லிம், வை ஐ எம்பரேஸ்ட் இஸ்லாம் என்று பலர் இஸ்லாத்தை தழுவிய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள். பலர் அத்தகைய நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அவற்றுள் பெரும்பான்மையானவர்கள் பெண்கள். இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், நல்லுணர்ச்சி பெற வேண்டும். அதற்கூடாக எஞ்சுள்ள வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ரஹ்மானான் அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். கேள்வி நடைமுறையில ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிற ஒரு விஷயம் என்றாலும் சுருக்கமாக இதற்கு பதில் சொல்லாம் நான் நினைக்கிறேன். ஒரு பெண் பின்னால ரொம்ப சத்தமா இருக்குது, வெரி டிஃபிகல்ட். ஒரு பெண் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்வது, தனியாக, அதாவது மஹரமி துணை இல்லாமல் வெளிநாடு செல்வது பற்றிய ஒரு கேள்வி. இது மிக முக்கியமான ஒரு பிரச்சினை. இதற்கு ஒரு பிராக்டிக்கலான ஒரு விளக்கம் தான் நான் இங்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், தெளிவான ஹதீஸ் இருக்குது. ஒரு பெண் மஹரமி துணை இல்லாமல், அதாவது தனக்கு திருமணம் முடிப்பதற்கு விலக்கப்பட்ட, தடை செய்யப்பட்ட ஒரு ஆணுடைய துணை இல்லாமல், அதாவது தன்னுடைய தந்தை அல்லது சகோதரன் இப்படிப்பட்ட ஒருவருடைய துணை இல்லாமல், அல்லது திருமணம் முடித்ததற்கு பின்னால் தன்னுடைய கணவனுடைய துணை இல்லாமல் தனிமையில் பிரயாணம் செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே ஹராம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறு சொன்னதற்கான பிரதானமான காரணம் பெண்ணுக்கான பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக. வேற எந்த நியாயமும் இல்லை. பெண்ணுடைய பாதுகாப்பை, அவருடைய கற்பை, அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த வகையில் இங்கு மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் பெண்ணுடைய பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் என்பது.
யாரோடு போனாலும் அவருடைய பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. எனவே சில அறிஞர்கள், நவீன கால சில அறிஞர்களுடைய கருத்துப்படி, ஒரு பெண்ணுக்கு ஒரு மஹரமி துணை இல்லாத போதும் அவளுடைய கற்புக்கு அவளுடைய பாதுகாப்புக்கு 100% அல்லது நியாயமான அளவு உத்தரவாதம் இருக்கும் என்றிருந்தால் அந்த பெண் பயணம் செல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் உள்ள பிரச்சினை, இன்றைய உலகிலே, உலகம் நாம் வளமையா சொல்வது போல சுருங்கி இருக்கிறது உண்மைதான், குளோபல் வில்லேஜா இருக்கிறது உண்மைதான். ஆனா எந்த அளவுக்கு பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸை கவனத்தில் கொண்டு மஹரமி துணை இல்லாமல் ஒரு பெண் தனிமையில் பயணம் செல்வது ஹலாலாக மாட்டாது என்ற தெளிவான ஆதாரபூர்வமான ஹதீஸை கவனத்தில் கொண்டு அதற்குரிய ஒழுங்குகளை செய்ய வேண்டும். படிக்க செல்லலாம், எங்கும் படிக்க செல்லலாம், வெளிநாட்டுக்கு படிக்க செல்லலாம், மேற்படிப்பு மேற்கொள்ளலாம். நமக்கு பெண்கள் இன்ஜினியர்ஸ் தேவை, டாக்டர்ஸ் தேவை, டீச்சர்ஸ் தேவை, எல்லா துறை சார்ந்தவரும் தேவை. நான் ஏற்கனவே சொன்னது போல இஸ்லாமிய வரையறைகளை மீறாமல், ஷரியா வரையறைகள் மீறாமல் அவை நடைபெற வேண்டும். எனவே பாதுகாப்போடு மஹரமி துணையோடு இவர்கள் தங்களுடைய மேற்படிப்புக்காக எதற்காகவோ செல்வதற்கு ஷரியத் அனுமதிக்கிறது என்பதை தான் இங்கு நான் சொல்ல முடியும். இதற்கு வெளியே செல்வதற்கு எனக்கு ஷரியா ரீதியான அனுமதி கிடையாது. இல்லை, இது தொடர்பான ஒரு சிறிய விளக்கம். மலேசியாவிலிருந்து நிறைய மலாய பெண்கள் இங்கிலாந்து அமெரிக்கா படிக்க போனவங்க ஸ்காலர்ஷிப்ல அங்கேயே மாற்று மதத்தாரம் வந்து தங்கிட்டதாக தகவல் வந்து செய்தி பத்திரிகை நியூஸ் பேப்பர் கட்டிங் இருக்குது. விளைவுகள் இதுதான். அதை நம்ம இங்க பெருமை போறோம், டாக்டர் இன்ஜினியரா மக ஆக போறாங்கன்னு. ஆனா அதுக்கு பின்னால் தலைகுனியும் ஏற்படுது. அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம செய்தி பத்திரிகையில வந்து நான் சொல்றேன், நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிருக்காங்க. இஃப் வி ஆர் outside where there is no place to pray, is it allowed to do qada prayer? Are women allowed to put perfume? சுருக்கமாக ஓகே. அதாவது கலா தொழுகன்னு ஒன்று கிடையாது. வக்துக்கு தொழவணும். வக்துக்கு தொழுவது கட்டாய கடமை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை. விதிவிலக்கு அளிக்கப்பட்ட பெண்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை தவிர வேறு எந்த நிலையிலும் ஊரில் இருக்கும் போதோ, வீட்டில் இருக்கும் போதோ, பிரயாணத்தில் இருக்கின்ற போதோ தொழுகையை கலா செய்வதற்கு அனுமதி கிடையாது. ஆனா பிரயாணத்தில் இருக்கிற போது ஜம்மு செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. அதாவது தொழுகையை சேர்த்து தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த வகையில் லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழலாம், மஹரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழலாம், சுருக்கி தொழுவதற்கும் அனுமதி இருக்கிறது. அதற்குரிய சட்டத்திட்டங்களை நீங்கள் உலமாக்களிடம் உஸ்தாத்மாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கதா செய்வதற்கு எந்த நிலையிலும் அனுமதி கிடையாது. சுருக்கலாம், சேர்க்கலாம். விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள்ல ஷரியத் தந்திருக்கிற அனுமதியின் பேரில் தொழாமல் இருக்கலாம். கலா செய்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் எவருக்கும் கொடுக்கப்படவில்லை, எந்த விதிவிலக்கு எவருக்கும் கொடுக்கப்படவில்லை, பெண்கள் உட்பட. அல்லாஹ்வுடைய கிருபை இந்த நாட்டை பொறுத்தவரையில் நமது நாடுகள் உட்படுகின்ற போது எல்லா பள்ளிவாசல்களும் பெண்களுக்கு தொழுவதற்கென்றே தனியான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். எனவே எந்த ஒரு எக்ஸ்கியூஸையும் பெண்களுக்கு வழங்க முடியாது என்பதை சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக, பெண்கள் பெர்ஃபியூம் பூசுவதை பொறுத்தவரை, நறுமணங்களை பூசிக்கொள்வதை பொறுத்தவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தெளிவான எச்சரிக்கை இருக்கிறது. எச்சரிக்கை என்ன? ஒரு பெண் அடுத்த ஆண்கள் தனது மனத்தை நுகர வேண்டும் என்பதற்காக நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே சென்றால் அவள் ஒரு விபசாரி என்று நீங்கள் சொல்லுங்கள். எனவே பெண்கள் நறுமணம் பூசுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் இங்கு நான் பிராக்டிக்கலா ஒரு விஷயம் சொல்லணும். சில பெண்களிடம் நோய்கள் காரணமாக ஏதாவது கோளாறுகள் இருந்து அதற்காக மருத்துவ கண்ணோட்டத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் என்ற வகையில் அவருடைய வாசத்தை கூட்டுவதற்கல்ல, ஏதாவது ஒரு மோசமான வாடை இருந்தால் அதை தவிர்ப்பதற்கு ஏதாவது நறுமணங்களை பூசுமாறு கேட்டிருந்தால் அந்த நிலையில் மினிமமாக பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. அடுத்தவர்கள் மணக்க வேண்டும் என்பதற்காக